முடியுமோ. மயிலாப்பூரில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. பலதரப்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள். குறிப்பாக மீனவ சமூகத்தினர் தனி அமைச்சகம் ஒதுக்கப்பட்டது. அதுவும் நம்ம தம்பி முருகனே அதற்கு இன்சார்ஜாக இருக்கிறாரு. அதனால் என்னை பொறுத்த மட்டில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நிச்சயமாக மறுபடியும் பிரதமராக வருவதற்கு மக்கள் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. இல்லை, ரெண்டு பேருமே முன்னாள் எம்பி, இனிமே முன்னாள் எம்பிக்கள் ஆக போறாங்க, அவ்வளவுதான். ஆனால் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பாருங்க. தம்பியா இருக்கட்டும் அக்காவா இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேரும் எந்த அளவிற்கு மக்களோடு மக்களாக வேணுன்ற நேரத்தில் வெள்ளம் பாதித்த 1-2 இடத்துக்கு போயிருப்பாங்க. ஆனால் முற்றிலுமாக நின்னாங்களா? ஆனால் நான் மாநில தலைவராக இருக்கும்போது இங்கே வெள்ளம் வந்தது. வேளச்சேரியிலே போட்டை வச்சுக்கிட்டே 6 நாள் இருந்தோம் நாங்கள். ஆக அப்படிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேணும். என்னை பொறுத்த மட்டும் நான் ஒரு இயல்பான அரசியல்வாதி மாதிரி இல்லாமல் மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காகவே நான் வகித்த பதவியை விட்டுட்டு வந்திருக்கேன். மக்கள் என்னை புரிந்திருக்கிறார்கள் என்பது எனது கருத்து. பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாகனத்தில் போயிட்டு பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் இல்லை இறங்கி போயிட்டு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் அதாவது அதிக தூரத்தை கடக்கிறதுனால நான் வாகனத்தில் போகிறேன். ஆனாலும் மக்கள் எல்லா இடத்துலையும் ஆதரவு தெரிவிப்பதை நீங்களே பார்த்துருப்பீங்க. நேற்று நான் பார்க்குக்கு போனேன். மக்கள் நேரடியாக வந்து ஆதரவை தெரிவிக்கிறாங்க. அதனால் மக்களின் ஆதரவு நிச்சயமாக இருக்குது. நான் அவர்கள் நம்பிக்கைக்கு ஏற்றால்ப நடந்து கொள்வேன். லோக்கல் பிரச்சனை இன்னும் சொல்லப்போனால் இந்த மயிலாப்பூரில் உள்ள மக்களுக்காக மயிலாப்பூர்லேயே பாராளுமன்ற அலுவலகம் செயல்படும். இது நான் ஏற்கனவே உறுதிமொழியாக கொடுத்துருக்கேன். ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பார்க்குறதுக்கு ஒரு இடத்துக்கு தான் வரணும்னு இல்லை. எனது 6 தொகுதி, இன்னொன்று தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய தொகுதி. அப்போ மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் அந்தந்த தொகுதியில் பாராளுமன்ற சட்டமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினரின் அலுவலகம் செயல்படும். என்னை தேர்ந்தெடுத்தால் ஒரு உதாரணம், ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக செயல்படுவேன் என்று மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமா சேர்ந்திருக்குது. அதான் நான் துணைநிலை ஆளுநராக இருந்த புதுச்சேரியில் மத்திய அரசின் திட்டம் 400 மடங்கு செயல்படுத்தப்பட்டது. ஆனால் மத்தியில் ஆளுகின்ற ஆட்சியின் எதிர்கட்சி ஆளும்போது அந்த மத்திய அரசின் திட்டங்கள் மாநிலங்களுக்கு கிடைக்காமல் இருட்டடிப்பு செய்யப்படுகிறது என்பதில் எனக்கு தெரிகிறது. அதனால தான் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் நம்ம சொல்கிறோம். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருக்கும்பொழுது மக்களுக்கு இன்னும் அதிக பலன் கிடைக்கும். அந்த சூழ்நிலை தமிழகத்திலும் வரும் என்று நான் நினைக்கிறேன். 1967 எப்படி ஒரு மாற்றம் வந்ததோ அதே மாதிரி 2024 ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். அப்பொழுது தேசியத்திடமிருந்து திராவிட கட்சிகளுக்கு இந்த ஆட்சி போனது, தமிழகம் போனது. இனிமேல் திராவிட கட்சிகளுக்கு தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கு மாறுகின்ற காலம் வந்துவிட்டது என்பது எனது தெளிவான கருத்து. தேர்தலில் போட்டியிடுவதற்கு பணம் இல்லைன்னு மத்திய நிதியமைச்சர் சொன்னது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. மக்கள் ஆதரவு தான் தேவை, பணங்கள் எல்லாம் தேவையில்லை அப்படின்லாம் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இந்த விமர்சனத்தை நீங்கள் இல்லை, அவங்க சொன்னதில் ஒரு யதார்த்தமான உண்மை இருக்கிறது. தமிழகம் போன்ற இடங்களில் கேஷ்வார் ஓட்ஸ் தானே நடந்துட்டு இருக்கு. பணம் கொடுத்து தானே பல இடங்களில் வாக்குகளை வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். நான் பொதுமக்களுக்கு கிடைக்கின்ற பணத்தை நான் தடுக்கலை. ஏன்னா இவங்கெல்லாம் எப்படி சம்பாதிச்சாங்க நமக்கு தெரியும். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ எங்களை போன்றவர்கள்லாம் 4-5 தேர்தலில் களத்தில் இருந்து வெற்றி பெற முடியாததுக்கு காரணம் என்ன? அவர்கள் செலவு செய்கின்ற அளவுக்கு எங்களால் செலவு செய்ய முடியல அப்படின்றது அது ஒரு காரணம். அது மட்டும் இல்லை, சில ஏற்றத்தாழ்வுகளை முன்னிறுத்துவார்கள், சில சோஷியல் ப்ராப்ளத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பணம் மட்டுமே சொல்லலை. அதனால் அவர்கள் சொன்னது அவர்களின் ஒரு ஒரு அப்சர்வேஷன் எடுத்துக்கலாம். ஆனால் தேர்தலுக்கு பணம் தேவை என்பது உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும். இப்போ எங்களை போன்றவர்கள்லாம் நெடுநாள் அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறாங்க. இப்போ எங்களை போன்றவர்கள்லாம் மாநில தலைவராக இருந்து தொண்டர்களோடு இருந்தால் அந்த நம்பிக்கையில் நம்ம போட்டி போடுவோம், நாங்கள் போட்டி போடுவோம். அவ்வளோதான். இல்லை, நான் அதுக்குள்ளே போகலை. நாங்கள் எண்ணத்தை கொடுத்து நல்ல மனத்தை கொடுத்து மக்களிடம் வாக்குகள் கேட்கிறோம். மக்கள் அதை புரிந்து கொள்வார்கள் என்பது எனது கருத்து. இங்கே என்ன ப்ராக்டிஸ் இருக்குன்னு பத்திரிகையாளர் உங்களுக்கே தெரியும். இதை நான் திருப்பி சொல்லி தான் ஆகணும் இல்லை. ஆனால் மக்களுக்கு கிடைக்க வேண்டியது எதுவும்
நான் தடுக்க மாட்டேன். ஆனால் மக்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய வாக்குகளை கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.